வணக்கம், நான் உங்கள் பாலா, உங்கள் என்டிவிலேருந்து. என்டிவி சார்பாக இன்றைக்கி திருச்சி ஸ்ரீனிவாச நகரில் ஜெயந்தி அம்மா அவங்க வீட்டோட கொலுவை பார்க்க வந்திருக்கோம். மேற்கொண்டு அவங்க கொலு எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன சிறப்பு அப்படின்றத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜெயந்தி சார், சுப்பிரமணியம் சார், எத்தனை வருஷமா சார் இந்த குரு நீங்க உங்களோட இதுல ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு வருஷமா நீங்க வச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக வைக்கிறோம். பட் 25 இயர்ஸாக கொஞ்சம் லெவல் அப்படியே மாற்றிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு அடிஷனோட அப்படியே மாற்றிக்கிட்டே வரோம். திருச்சியில் 5 இயர்ஸ் சென்னையில் இருந்தோம். இப்போ இங்கே 5 இயர்ஸாக இங்கே திருச்சியில் வைக்கிறோம். திருச்சியில் வந்தப்பறம் அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியும், ரொம்ப கிராண்டாவே அவங்க கூட ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 30 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்களா கேட்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 30 வருஷம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு நவராத்திரிக்கு 30 வருஷமா இந்த கொலு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலா இதை நம்ம பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்ப அழகா ஒரு கொலுவா தெரியும். ஆனா சின்ன சின்ன விஷயங்களும் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா இவங்க ஒண்ணா சேர்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுல என்ன ஸ்பெஷலான விஷயங்களை சேர்த்திருக்காங்க, அதுக்கு அவங்க என்ன எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, அது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஒரு வருஷம் ஒரு அடிஷன் இருந்துகிட்டே இருக்கோம். இந்த வருஷம் கிருஷ்ணர் 2 விநாயகர் எல்லாமே அடிஷன் இருக்கு. அது இல்லாமல் இந்த வீடு ஒன்று செஞ்சுருக்கோம். அது சாதாரண பிளாக்கில் செய்யறது தான், அட்டையில் தான். அது பார்த்தா வீடு மாதிரியே இருக்கும். அதுக்குள்ள லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணேன். அது ஹாலோவாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள பல்பெல்லாம் போட்டு அதுக்கு லைட் எல்லாம் போட்டு செட் பண்ணேன். அது பக்கத்துலேயே வீட்டுக்குள்ள இருக்கிற மெட்டீரியலே வச்சு இந்த மனுநீர் சோழன் அந்த பெல் அடிக்கிற மாதிரி அங்கே பெல் தொங்க விட்டுருக்கு. மாடு பெல் அடிக்கிறது, அதனோட இதெல்லாம் அங்கே காட்சியில் இருக்குங்க. எல்லாமே அது நல்ல பிசிக்கல் எஃபர்ட் எடுத்து தான் செஞ்சுருக்கோம். அலங்காரம் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப சீரியஸ்லி டெக்னிக். சார் சொல்றது கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே எஃபர்ட் எடுத்து ரொம்பவே சீரியஸா இது ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அந்த மனுநீதி சேலம் பத்தி அவங்க சொல்றது நம்ம தமிழ் புராணங்கள்லயும் புக்குகள்லையும், அதாவது நம்ம பள்ளி பருவத்துல படிக்கிற புக்ல தமிழ் புக்ல கூட அது குறிப்பிட்டிருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பா இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா என்டிவி இந்த வீட்டுக்கு கவர் பண்றது இது ஃபர்ஸ்ட் வருஷம் இல்லை, ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை மேம் நானே கேட்குன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேம் ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம். 3வது வருஷம் நீங்க வரீங்க. இது நாங்கள் வர்றதுல உங்களுக்கு எத்தனை வருஷமா? 3வது வருஷம். 3வது வருஷம் இது நாங்கள் வந்திருக்கோம். நீங்க 3வது வருஷம் ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் 3வது வருஷம் தொடர்ந்து இந்த வீடியோ எடுக்க முடியுது. ஸோ இப்படி சிறப்பாக பண்ணிட்டு அதை நமக்கு கூப்பிட்டு நம்ம காமிச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்டிவி சார்பாக நம்ம சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி மேடம். நானும் தேங்க் என்டிவி. நல்ல ரெஸ்பான்ஸ். நான் கூப்பிட்டா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் புது வச்சுருக்கோம். நம்ம வருஷம் எங்களுக்கு ஏற்கனவே கான்டாக்ட் இருக்கிறதுனால நான் நம்பர் வச்சு பேசுகிறப்போ உடனே இமீடியட் ரெஸ்பான்ஸ் ஆகிட்டோம். இந்த மாதிரி சார் இந்த வர அரேஞ்ச் பண்ணுறோம், ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டே வரும்போது கரெக்டாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னாங்க. வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் என்டிவி. அண்ட் தென் வி ஷுட் தேங்க் ஃபார் த டைம்லி மேக்கிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இது முக்கியமாக. அதனால் உங்கள் எஃபர்ட்டுக்கு வி ஷுட் தேங்க். தேங்க்யூ. இப்போ திருச்சி ஸ்ரீனிவாச நகர் ஜெயந்தி அம்மா அவங்களோட கொலுவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொலு அவங்க எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது. மேலும் உங்களோட கொலு இந்த மாதிரி என்டிவியில் இடம்பெற வேண்டும் அப்படி விரும்புகிறீங்கன்னா எங்களோட காலர் நம்பர் கொலு அப்படின்றத நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கும் என்டிவி தேடி வரும். நன்றி.
வணக்கம், நான் உங்கள் கிருத்திகா இருந்து பேசுறேன். நம்ம இப்ப நவராத்திரி ஸ்பெஷல்ல இருக்கோம். நவராத்திரி ஸ்பெஷல்ல தீரன் நகர்ல உள்ள தியாகராஜன் அவங்க வீட்டுல இருக்கோம். 7ஆம் நாள் கொலு எப்படி இருக்குன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்ப்பா. உங்க பேரு? என் பேர் தியாகராஜன். என் பேர் ஜமுனாப்பா. சயந்திகா. சரி, நீங்க எத்தனை வருஷமா கொலு வச்சிருக்கீங்க? சுமார் 40 ஆண்டுகளாக குழு வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க கொலு வைக்கிறது உங்களோட பாரம்பரியமா? ஆமாம், பாரம்பரியமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். சரி, அந்த பாரம்பரியம் எப்படின்னு சொல்றீங்களா? பாரம்பரியம் என்றால் எங்கள் முன்னோர்கள் செய்ததை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் கொலு வச்சிருக்கீங்களா? இல்ல ஸ்பெஷல் தீம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதாவது உலகத்தில் எங்கு பார்த்தாலும் போர் சூழலே உள்ளது. அந்த சூழல் குறைந்து ஒரு அமைதியான சூழல் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டிக் கொண்டு இந்த குழுவை வைத்திருக்கிறோம். இந்த கொலு வச்சதுல உங்களோட குழந்தைகளும் அடுத்த ஜெனரேஷனும் என்ன கத்துக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இந்த குழுவினுடைய பயன் வந்து முதல்ல குழந்தைகளுடைய எண்ணங்கள் நல்லபடியாக வளர வேண்டும் என்றும் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் நம்மளுடைய சுற்றத்தாரும் அண்டை வீட்டார்களும் நெருங்கிய உறவுகளை இந்த குழு மூலம் நம் ஏற்படுத்துவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த குழுவில் கொடுக்கக்கூடிய சுண்டலானது ரிச் புரோட்டீன், அதிகமான புரோட்டீன் உடலில் சேர்வதற்கான நல்ல வாய்ப்பாகவும் இது அமைந்துள்ளது என்று நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பாரம்பரியம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க. அதாவது எங்களுடைய பாரம்பரியமானது முதலில் இரும்பை கண்டால் நாங்கள் வேல் செய்வோம், கற்களை கண்டால் நாங்கள் கடவுளை படைப்போம். அது மாதிரி பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்று நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்வோம். நீங்க மென்மேலும் மறுபடியும் 7 படி 9 படியா வைக்கிறதுக்கு என்டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நீங்களும் எங்களுடைய குழுவை சிறப்பாக எடுத்து ஒளிபரப்ப உள்ளதற்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. நம்ம இப்போ அழகான குடும்பத்துல இருந்து அழகான குழு பார்த்திருக்கோம். இதே மாதிரி உங்களோட குழு என்டிவில ஒளிபரப்பாகணும்னு நினைச்சீங்கன்னா என்டிவி ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. அங்க பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் கிருத்திகா என்டிவில இருந்து பேசுறேன். நம்ம இப்போ அண்ணாமலை நகர் ராக்புட் காலனில உள்ள மோகன் சிவாச்சாரியார் அவர்கள் வீட்டுல கொலு பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மள வரவேற்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க.
பேர் சொல்லுங்க. என் பேர் பிரபாதேவி. என் பேர் மோகன் திருக்கள். நீங்க எத்தனை வருஷமா இந்த கொலு வச்சிருக்கீங்க? நாங்கள் இதை வந்து ஒரு 25 வருஷமா இங்கே நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். வீடு கட்டினதுலேருந்து வச்சுருக்கோம். 25 வருஷம் ஆச்சு வீடு கட்டி. 2000 இருக்கோம். அதுலேருந்தே தொடர்ந்து. உங்க கொலுல என்ன ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க இந்த வருஷம்? இந்த வருஷம் 63 அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். 63 நாயனார்கள், சிவனடியார்கள் 63 பேர், 4 பேர் வெளியில் வச்சுருக்கோம். பாதி நாள் வந்து பிதர்கள் தினம் சொல்லுவாங்க. பிதர்களுடைய காரணிக பிதர்கள்னு சொல்லுவாங்க. நம்ம விட்டு போனவங்க, நம்ம முன்னோர்கள் யாராவது செய்ய மறந்துட்டாங்களோ அவங்களுக்குலாம் இந்த 15 நாள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு தர்ப்பணம் எள்ளம் தண்ணி குடிச்சு தர்ப்பணம் பண்ணுவோம். அதே பாதி நாள் வந்து அம்பாளுக்காக ஒரு நாள், தேவி குரு இருக்கிற நாள், குரு நவராத்திரி 10 நாள். இந்த வருஷம் 11 நாள் சிறப்பாக வந்துருக்கோம். 11 நாள் சிறப்பான வருஷம். எப்போதுமே 9 நாள் வரும், 10 நாள் வரும். இந்த வருஷம் வந்து ரொம்ப அபூர்வமாக 11 நாள் நவராத்திரி. போன திங்கட்கிழமை இன்னைக்கு 8 நாள் ஆச்சு. 8 நாள் விசேஷமாக அம்பாளுக்கு ஒரு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இதை பாரம்பரியமா செய்வீங்களா? ஆமாம், பாரம்பரியமாக செஞ்சுருக்கோம். இது வைக்கிறதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்றீங்களா? அம்பாள் வந்து வீட்டுக்கு வந்து குழு இருக்காங்க. 15 நாள் வந்து பிதிர்பெண்கள் சொன்னேன். அதே 15 நாள் அம்பாளுக்கு உகந்த நாள் நவராத்திரி. ஆஷாடம் 4 நவராத்திரி உண்டு. அதில் வந்து சாதாரண விசேஷமான நவராத்திரி உண்டு. மற்றது ஆடி மாதத்தில் ஒரு நவராத்திரி, பங்குனி மாதத்தில் ஒரு நவராத்திரி, அது மாதிரி 4 நவராத்திரி உண்டு. இதில் வந்து விசேஷம் சாரதா நவராத்திரி சொல்லுவாங்க. அம்பாள் வந்து குரு இருக்கிற நாள். அபிஷாசம் சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அம்பாள் வந்து ஆவிர் பயிற்சி இந்த 10 நாள் விரதம் வந்து விஜயதசமி அன்னைக்கு அம்பாள் வந்து மகிஷாச சம்ஹாரம் பண்ணுறதுக்காக. நீங்க இந்த கொலு வச்சிருக்கிறதுல இந்த உங்களோட குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்த ஜென்ரேஷன் இந்த கொண்டு போகணும், இந்த கல்ச்சரை கொண்டு போகணுங்கிறதுக்காக இந்த கொண்டு தான் வச்சுருக்கோம். குழந்தைங்களாம் தெரிஞ்சுக்கணும். அவங்கள வச்சு தான் வைக்க சொல்லணும். கலசமெல்லாம் வைக்க சொல்லணும், பொம்மையெல்லாம் எடுத்து வைக்க சொல்லணும். அவங்க தலைமுறையில இது மாதிரி வச்சுருந்து பரம்பரையாக எங்கள் தாத்தா பாட்டி எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி எங்கள் குழந்தைகளும் இவங்களுக்கு பின்னாடி ஒரு சந்ததியும் இந்த தமிழ் கல்ச்சர், இது இந்து மதத்துடைய அடிப்படை, இந்த அடிப்படை வந்து எல்லா பொம்மையும் இருக்குன்னா கிருஷ்ணர் இருக்குது. கீழேருந்து உயிரினங்கள், பெரியவங்க, சுவாமிகள், அதுக்கு மேலே லட்சுமி, மேலே தெய்வங்கள், இது ஒவ்வொரு படியாக படிப்படிக்கு ஒவ்வொரு இதாக அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும், விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் தான் அந்த குழந்தைங்க. எங்கள் வீட்டில் 63 நாயகார் வந்து வச்சு எல்லா தரிசனம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்காக இந்த கொலு நாயன்மாரை வச்சுருக்கோம். அவங்க எந்த நல்ல இந்த கெட்ட தான் வரக்கூடாதுக்காக இப்படி வச்சுருக்கோம். நம்ம இப்போ மோகன் சிவாச்சாரியார் அவர்கள் வீட்டில் பிரம்மாண்டமான கொலுவை பார்த்தோம். இது போல உங்களோட கொலுவும் NTVல ஒளிபரப்பு ஆகணும்னா NTV ஸ்க்ரீனில் இருக்க நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம், நான் அவங்க பாலா, நம்ம NTVலேருந்து. இன்றைக்கி தில்லை நகர் ஸ்ரீ பிரியா டெய்லரிங் அவங்க வீட்டில் இருக்க கொலுவை பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ பிரியா டெய்லரிங்கோட கொலுவை பார்த்துட்ருக்கோம். அவங்க பொண்ணு இருக்காங்க இங்கே. அவங்க பொண்ணு ஒரு பாட்டு பாடணுன்னு ஆசைப்பட்றாங்க. என்ன பாட்டுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கர்ணம் சரணம் தடுக்கலை நோக்கி கரமயம் பயிற்சி முடித்து செய்வோம். ஓம் ஐந்தனத்தினை யானை குழந்தை முந்துவத்திடி போற்றி வைக்கிறேன். ஓம் எல்லாந்தரை எங்களை காக்கும் குழந்தாய் தாய் காலகாக்கும் தேமை எங்கள் செங்கல்தான் எங்கள் தற்பாக்களை சிம்மத்தை முடிய கற்றுக்கருவதுக்கு
உறுதலி போர் சரணம் சரணம் சங்கலத்தானே சரணம் சரணம் குழந்தாய் தை ஓம் குருபரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாசா வரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம அன்றாக குருவாக குருவே துணை சிலம்பத்தை காப்போம் சிலம்பத்தை வளர்ப்போம் சிலம்பத்தை காப்போம் பெண்களை மதிப்போம் பெண்களை காதகம். தேங்க்யூ பாப்பா. ரொம்ப அருமையாக பாட்டு பாடினாங்க, கேட்டு பார்த்துருப்பீங்க. இவங்களாம் தான் இந்த குழுவை ஏற்பாடு பண்ணவங்க. இவங்க தான் ஸ்ரீபிரியா டெய்லரிங்கோட ஓனர். இவங்க இப்போ இந்த குழுவை எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்காங்க, என்ன காரணமாக பண்ணிகிட்ருக்காங்கன்றதை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் சொல்லுங்கள் மேம், இது எத்தனை வருஷமாக இந்த குழு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து 8வது வருஷம் இதே இடத்துல பண்ணுறீங்களா மேம்? நம்ம என்டிவியில் இது வந்து கவர் பண்ணுறது எத்தனாவது வருஷம் மேம்? வருஷம் வராங்க. வருஷம் வருஷம் நம்ம வந்து இந்த குழுவை கவர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தில்லை நகர் ஸ்ரீபிரியா டெய்லரிங்கில் இருக்கோம். இதோட சிறப்பு என்ன, குழுவோட சிறப்பு என்ன, வழக்கமாக குழு வைக்கிறதுக்கான சிறப்பு என்ன அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், குழு வைக்கிறது மூலமாக உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேற மாதிரி இது மாதிரி எதுவும் இருக்குங்களா? நிறைவேறிக்கு சார். நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும் சார். அதாவது புது பொம்மை வருஷத்துக்கு ஒரு பொம்மை வாங்கி வைக்கணும். அது ஒன்றும் நம்ம ஆத்மாத்மாக என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும். இது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, நம்ம இது எல்லாமே அந்த அஷ்டலட்சுமின்னு அது தனியாக அதோட தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு தசவராதனம் தெரிஞ்சிருக்கணும். அந்த கதைகள்லாம் சொல்கிறப்ப பிள்ளைங்களுக்கு நாளைக்கு யூஸ் ஆகும். மேம் சொல்கிறதுலேருந்து தெரியுது ஒரு ஒரு பொம்மைக்கும், அதாவது ஒரு ஒரு பொம்மை சிலைக்கும் ஒரு ஒரு கதை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புராணங்களை படித்தவங்களுக்கு அது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேமும் சேர்ந்து தான் இந்த குழுவை ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட பங்கு இதில் என்னவா இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் மேம், உங்கள் பேர் என்ன? என் பேர் சாந்தி. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. நான் 8 வருஷம் வைக்கிறாங்க குழு. நான் ஒவ்வொரு தடவையும் வருவேன். நான் குழு ஒவ்வொரு தடவையும் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பண்ணுவோம், இது பண்ணுவோம். நல்லாயிருக்கும் குழு. ஒவ்வொரு இதுக்கும் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நம்ம மனசார வேண்டிக்கிறது அதே மாதிரி நடக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு தெய்வம் நம்மளுக்கு மனசார வேண்டிக்கிட்டு எது நிறைவேற்றணுமோ அது நல்லபடியாக நிறைவேறுது. அவ்வளோதான். தேங்க்யூ. வணக்கம், நான் பாலா என்டிவியிலேருந்து. இன்றைக்கி மார்க்கெட் வாழக்காமண்டி பக்கத்தில் ஆர்வி இல்லம் தையல்கார தெருவில் இருக்கோம். இந்த குழு எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? அழகுநாச்சியார். அழகுநாச்சியார். சார், உங்கள் பேர்? ஆனந்தன். சார், எவ்வளோ வருஷமாக சார் இந்த குழு பண்ணிகிட்ருக்கீங்க? 8 இயர்ஸ் ஆச்சுட்டு. 80. அதாவது 80 வருஷமாக இந்த குழு பண்ணிகிட்டு இருக்கீங்க. 80 வருஷமாக இந்த குழு பண்ணிகிட்டு இருக்காங்க. 80 வருஷன்றது ரொம்ப ஒரு பெரிய நம்பராக வரும், உங்களுக்கு தெரியும். 80 வருஷமாக குழு பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பழமையான பொருட்கள்லாம் அதில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ 80 வருஷம் நீங்கள் குழு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருந்திருக்காது. இதில் இப்போ சில பேர் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்துக்கு நான் இந்த வருஷத்துக்கு இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன், போன வருஷம் இதை நான் ஆட் பண்ணேன், வருஷம் பெருக்கிட்டே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எப்படி மேம் வளர்ந்துருக்கு? இப்போ என்னோட மாமியார் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இது வந்ததுலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னால் பாட்டி இது எப்படின்னு தெரியலை எங்களுக்கு. இப்போ அதே நாங்கள் கன்னியூ பண்ணி நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அப்படியே அதே இதில் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் புதுசாக ஏதாவது பொம்மை 28 வருஷம் ஆச்சு வந்து கல்யாணம் ஆகி வந்து 28 வருஷம் இவங்க பார்த்துட்ருக்காங்க இப்போ ஸ்டில். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. அம்மா ஒரு 6 இயர்ஸ் 40 இயர்ஸ். அதுக்கப்புறம் இவங்க அம்மாவோட மாமியார் வச்சுருந்துருக்காங்க. 8 இயர்ஸாக கண்டினியூவாக வச்சுட்ருக்கோம்.
இது வந்து இப்போ ரொம்ப பெரிய விதமான கொலுவா இருக்கு. இதை கண்டிப்பா நீங்களோ இல்லை சாரோ 2 பேரால பண்ண முடியாதுல்ல. உங்களுக்கு யாரெல்லாம் மேம் இதை கான்ட்ரிபியூட் பண்றா? உங்க ஃபேமிலி என்ன மாதிரி ஹெல்ப் பண்றாங்க? இது எல்லாருமே பண்ணுறாங்க. எல்லாருமே என்னோட கோ சிஸ்டர் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கொலுவோட சிறப்பை முந்தைய காலத்துல இருந்து வயசான ஒருத்தவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்ன மாதிரி வச்சாங்க, அப்போல இருந்து இப்போ என்ன மாற்றங்கள் இருக்குன்றதை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 50 வருஷமா கொலு வச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் மாறுதலாக இருக்குது ஒழிய மித்தபடி எல்லாம் அதே மாதிரி தாங்க இருக்குது. எங்கள் அம்மா காலத்தையும் வச்சேன்னு சொல்லுதேன். எங்கள் அம்மா காலத்துலேருந்து இருக்குதுங்க. எங்கள் அம்மா இப்போ எங்கள் பெரிய இப்போ நாங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் அப்படியே தான் இருக்குது. கொலுவை பற்றி நீங்கள் சொல்லுங்க. நான் தாங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து முத வைப்பேன். எங்கள் அம்மா கூடவே ஒத்து உழைச்சேன். 60 வருஷம் ஆச்சு. இதோட 60வது வருஷம். 80 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நன்றி. இவ்வளோ பெரிய கொலுவுக்கு வந்து இப்போ 9 நாள் சிறப்பு இருக்குன்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து அதை இவங்க இந்த வீட்டை சார்ந்தவங்க இல்லை, ஆனால் இங்கே வந்து இந்த கொலு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம வீட்டிலேருந்து வெளியிலேருந்து வரவங்க ஒருத்தங்கள்ட்ட நம்ம வீட்டோட கொலு எப்படி இருக்குன்றதை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமான கொலு வந்து நான் பார்த்தது இல்லைங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் வந்து சிம்பிளாக இருக்கும். இவ்வளோ பெரிய கொலு இங்கே தான் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. நல்லாயிருக்கு. தேங்க்யூ. நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது கொலு. ஆக்சுவலாக இது வந்து எங்கள் அம்மாச்சி வீட்டு கொலு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 40 இயர்ஸாக அதை வச்சிட்ருக்காங்க. கொலு வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இப்போ வைக்கிற கொலுவை திருப்பி அடுத்த வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அதுக்கு முன்னாடியும் ப்ரீ ஒர்க் நிறைய இருக்கும். அதுக்கப்புறமும் நிறைய ஒர்க் இருக்கும். முளைப்பாரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கலசம் வைக்கிறது தான் முக்கியமான ஃபங்க்ஷன். அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு 3 படிக்கட்டு வச்சதுக்கப்புறமே எல்லா முருகனோட ஆறுபடை வீடு, அப்புறம் ஐயப்பனோடது, அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், கிறிஸ்து பிறப்பு, இதுலேருந்து எல்லாமே இப்போது செட்டியார் வைக்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தைங்க அதை நல்லா பார்ப்பாங்க. தெப்ப குளம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய குளம் வைக்கிறது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் விசேஷமாக செய்வாங்க. இங்கே நம்ம கூட ஒரு குட்டீஸ் இருக்காரு. அவரோட பேர் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேர்ப்பா? பேர் சொல்லு. மாயாவா? சேயோன் சொல்லு. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் கொலுவை பற்றி. அதாவது இது வந்து பாஸ்ட் 60 இயர்ஸாக எனக்கு தெரிஞ்சதில் 60 இயர்ஸாக வச்சுட்ருக்காங்க. எங்களோட சைல்டுஹுட் ஹாபியே இதுவாக தான் இருக்கும். அந்த பொம்மைங்க அடுக்கிறது, போகிறது வர்றது, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஜாலியாக எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த 9 days கொஞ்சம் ஃபெஸ்டிவல் மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும். எல்லாத்துக்கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லா இயரும் இங்கே மட்டும்தான் கொலுவும் நான் வந்து அட்டன் பண்ணது. ஸோ எனக்கு எப்போவுமே இங்கே வர்றது பிடிக்கும். தேங்க்யூ.